friends, good morning. Hi Sanvi. So good morning. அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று சாமி ஃபுல்லாக உள்ளே தான் இருந்தா. ஏன்னா வந்து அவங்க மேலே பாஞ்சு இப்படி லவக்குன்னு வாய் அப்படி கடிக்கிறா கையை. ஸோ அதனால் அவள் மேக்ஸிமம் உள்ளே தான் இருந்தா. இன்றைக்கி ஹோப்ஃபுல்லி அவள் வந்து காம் டவுன் ஆவான்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலேயே வந்துட்டு இது மொபைல் கேஸ் ஒன்று போட்டோம். என்னுடைய ஃபோன் ஃபோன் வாங்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொபைல் கேஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. ஸோ அதனால் இந்த மொபைல் கேஸ் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேட் கவர் பாருங்கள், உடையவே உடையாது, குண்டு கல் மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் விலை அதிகம், $15. அது வந்து $5 தான். ஆனால் கீழே போட்டால் உடச்சிக்கும். இது வந்து உடையவே உடையாது. லிங்க் அதுக்கே கேட்டுருந்தீங்க. அதை நான் வந்து அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு நான் யூஸ் பண்ணேன். ஆனால் இதுதான் பெஸ்ட்டு. தட்ஸ் ஓகே. அது அப்படியே இருந்துட்டோம். அதுக்கு மேலேயே கூட இதை போட்டுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். தொண்டை காலங்காத்தால் கம்முது. ஸோ நேற்று வந்துட்டு ஒரு சீரீஸ் சொன்னாங்க. அந்த சீரீஸ் மறந்துடுச்சு. நான் இன்றைக்கி அவங்க வந்தாங்கன்னா நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிளேயிங் கார்ட்ஸ் வாங்கினோம். தண்ணி குடிச்சியா இல்லையா, அவள் ரூமுக்கு போகிறதுக்கே அது பயப்படுறா. போனால் எங்கே இது பண்ணிட்டு போகிறோன்னு. இது அவள் ஃபுட்டு சதீஷ் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுருக்காரு. ஸோ பிளேயிங் கார்ட்ஸ் வாங்கினோம். ஸோ ஓவர் நைட் ஷிப்பிங் போட்டோம். எங்களுக்கு வந்துட்டு நான் பெருசாக விளையாடினதே இல்லை சின்ன வயசில் இருந்து. இவங்களும் விளையாடினதில்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வேறு ஒரு ஃப்ரெண்ட் அம்மா வந்தாங்களா, அவங்க வந்துட்டு 7 கார்ட்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு கால்குலேட்டிங் மாதிரி தான் இருந்தது. எங்கள் அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க, இந்த கார்ட்ஸ் விளையாடக்கூடாதுன்னு. அதனால் எங்கள் இவ்வளோ வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் என்ட்ரு ஆகிறதுனே பார்த்துக்கோங்க. அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எல்லா ப்ளேஸும் ரொம்ப கச்சமச்சன் இருந்தது. அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு க்ளீனப் பண்ணிவிட்டு தான் நான் படுத்தேன். ஸோ சாம்பார் கொஞ்சோண்டு வந்துருச்சு, பொங்கல் கொஞ்சம் மீந்து வந்துருச்சு, அப்புறம் வடை மாவும் கொஞ்சம் மீந்து வந்துருச்சு. ஏன்னா நம்ம 2 வடை மாவு. இது வந்து இவங்களுடைய பிரியாணி குண்டான் எக்ஸாம் சூப்பராக இருக்குது. அவங்க சூப்பராக ஒரு பிரியாணி போடுவாங்க. ஆக்சுவலி சீரக சாதம் நம்மக்கிட்ட இல்லை, இருந்ததுன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும்னு நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அவங்க சூப்பராக பிரியாணி போடுவாங்க. தட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஒரு சூப்பரான மேபி எக் பிரியாணி அப்படி அவங்கக்கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம். நம்ம பாத்திரத்தில் கேட்போம், அப்போ தான் நமக்கு வந்து அளவு தெரியும். சான்வி நல்லா புசுன்னு இருக்காப்பா. இவளுக்கு வந்து மேம் மேட்டிங் ஆகிறதுக்குள்ளே இது பண்ணிடணும்ப்பா. இவ்வளோ ஆமாம், ஃபஸ்ட் அவளுக்கு சாப்பாடு வச்சுருங்க. நீங்களா தள்ளினாதான் உண்டு. பிடிச்சி இழுத்தனா நம்ம திருப்பி எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னம்மா அவங்க உன்னை கடிக்க விட மாட்டேங்கிறாங்களா? மேம் பாவம், குழந்தைய கடிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இல்லை இப்போ சாப்பாடு இருக்குல்ல. சான்வி ஸ்டாப் எல்லாத்தையும் ஸ்டாப் சான்வி கம். அங்கே எக் பிரியாணி கரெக்ட். எக் பிரியாணி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்ருக்கோம். கப்பில் வந்து 3 கப்புனா அவங்க வந்து ஸோ இந்த அளவு கல்பாசி, அப்புறம் இதில் வந்து ஒரு 3-4 அன்னாசி பூ, இதுக்கு பேர் இதெல்லாம் போடலாம். அப்புறம் ஏலக்காயில் ஒரு 3-4. ஸோ நமக்கு அந்த கப்பில் போடுறத விட நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கேற்ற மசாலாஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் ஃப்ளேவருக்கு. அப்புறம் இது வந்து ஜாதி பத்திரி, இது வந்து 1 or 2 போட்டால் போதும். அப்புறம் இது வந்து மராத்தி முக்கு. பரவாயில்ல ஸ்வேதா, எல்லாம் கரெக்டாக வச்சுருக்குறீங்க. இல்லை நானும் போடுவேன், ஆனால் நான் வந்து அளவு எனக்கு இப்படிலாம் நான் வந்து கால்குலேட் பண்ண மாட்டேன். 4 கப்புக்கு எல்லாம் ஓகே, இது 3 அது 3 அப்படின்னு போடுறேன். இதுவுமே 1-2 கூட குறைச்சா இருந்தா ஓகே தான். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும். இதெல்லாம் நீங்க 4 போடக்கூடாது. இல்லை இது வந்து 1 இல்லை 2 தான் போடுவேன்.
இவ்வளோ தான் நான் யூஸ்வலாக போடுவேன். ஆனால் கால்குலேட் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் எப்பயுமே பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அவசரமாக போடுறப்ப எதுவும் கூட குறைச்சி. ஆனால் இது நான் கம்மியாக போடுவேன். இது நான் பாதி தான் போடுவேன். ஏன்னா இது கல்பாசியும் இதுவும் வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி ஒரு 4 கிராம்பு இருக்கா? சீரகத்தூள் இருக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான். பிரியாணி இலை ஒன்று போடணும். ஒன்றா? ஓகே. 1 or 2. ஓகே ஓகே. இப்போ எடுங்க. பே லீஃப் இல்லை ஆக்சுவலி இதான்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் செடியிலேருந்து பே லீஃப் கட் பண்ணுறது. நாங்க பாருங்க லாந்தன் லீஃப்னு ஒன்று இருக்கு பிரியாணிக்கு போடுறது. தெரியும். ஓகே. ஆனா இங்க கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிடைக்குமா? சைனீஸ் மார்க்கெட்ல கிடைக்கும். லைட்டா தெரியுது அந்த பிரியாணி இது ஸ்மெல். ஒருவேளை இது காஞ்சாதான் ஸ்மெல் நல்லா இருக்குமா? எனக்குமே தெரியல. ஆனா வருது, லைட்டா வருதுல. கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பாக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தாமரை ஸ்டைல் ஆஃப் பிரியாணி இல்லப்பா? இது ஃபுல் இது. ஓகே ஓகே. ஸோ இதுலயே வேணுங்கிறவங்க வந்துட்டு நான்வெஜ் போட்டுக்கணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட்? ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கோசரம் எக் பிரியாணி ஓகே நம்ம பண்ண போறோம். அப்போ எக் வேக வச்சு வச்சுட்டுமா? ஆமா, எக் வேக வைக்கணும். ஓகே. இதுல 2 கப்பு, இது 1 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் வந்து குவிசலா இருக்கணும்னு சொன்னேன்னா, அப்பதான் அந்த 2 கப்பு வந்து ஃபில் ஆகுறப்ப உங்களுக்கு குவிசலா இருக்கும். அந்த அளவு கரெக்டா இருக்கிறதுக்கோசரம். ஓகே. ஏன்னா பிரியாணியில மெயினா தண்ணி அளவு ரொம்ப முக்கியம்ல நமக்கு. அப்பதான் ஸோ இப்போ வந்து அதனுடைய 2 அப்போ நீங்க தண்ணி எப்படி எடுப்பீங்க? தண்ணி இதே டம்ளர்லயே எடுப்பேன். எப்ப எந்த இல்ல டம்ளர் லைக் குவிசலா போட்டாலும் எல்லாமே ஒண்ணுதான். நான் வந்து குவிசலா ஏன் போடுறேன்னா, அந்த குவாண்டிட்டி நம்ம இவ்வளோ பேர் சாப்பிடணும்ல நம்ம, அதுக்கோசரம். ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் தொப்பு எல்லாம் ரெடி ஆயிரும்ல, அப்போ ரெடி ஆகுறப்ப கழுவி அப்படியே வச்சிருவேன். நீங்க சொல்ற அந்த லைட் தண்ணியோட வச்சிருவேன், ஊற வைக்க மாட்டேன். அதே நம்ம ஊர்ல இந்தியால எல்லாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சாலுமே அந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க ரைஸ் வந்து நம்ம டக்குன்னு வந்துருவாங்க. ரைஸ் இங்க டக்குன்னு வந்துரும். ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நாம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? சீரக சம்பால நம்ம ட்ரை பண்றோம். சீரக சம்பாக்கு நீங்க எவ்வளவு? டெக்கான் சீரக சம்பா இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க? 1:1 சாரி 1:2. ஓகே ஓகே. அதுக்கு ஈக்குவலா தான் ஊத்துறோம். என்ன பண்றீங்க? யார் வின்னரு? எல்லாம் எவ்வளவு வாட்டி அவரு? 4 வாட்டி நீங்க வின்னா? என்ன இது காத்து இந்த பக்கம் அடிக்குது? என்ன வர்ஷிதா, நீ தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னாச்சு? பிராக்டிஸ் விட்டு போச்சு. அங்கிள் ஏதாவது சீட்டு கட்ட ஒளிச்சு வச்சிருக்காரா? இல்ல, பிராக்டிஸ் விட்டு போச்சு வர்ஷிதாக்கு. இது என்னதான் பிராக்டிஸ்னாலும் லக் வேணும் ஸ்வேதா. அது கரெக்ட். இல்ல நமக்கு நான் தான் லாஸ்டா வருவேன் எப்பயுமே. இவங்க 2 பேர் கூட விளையாண்டாலும் எனக்கு எல்லாமே பெரிய நம்பரா தான் வரும். ஆஷ் அந்த இதெல்லாம் நாங்க இப்ப ரீசெண்டா தான் கத்துக்கிட்டோம். ஒருத்தங்களுடைய அம்மா வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆன்ட்டி எங்களுக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க நேத்து தான் வாங்கினோமே சீட்டு கட்ட. ஃபைட் கார்டு வந்து இன்னும் ஈஸியா இருக்கு. 7 இன்னைக்கு காலையில தான் அரவே ஆச்சு. சீக்கிரம் வின்னிங் யாருன்னு பார்க்கலாம். 5 கார்டுல ரொம்ப லாங்கா எடுக்காது. 7 கார்டே சீக்கிரம், இதுல 5 கார்ட்ஸ் இன்னும் சீக்கிரம். நீங்க ஏன் ஏ போட்டுட்டீங்க? ஏ பெருசு. ஏ வந்து 10 பாயிண்ட். ஓ அப்படியா? ஏ ஜே கே கியூ இதெல்லாம் 10 பாயிண்ட். அந்த இதுல வந்துட்டு ஏ தான் லீஸ்ட் 1 பாயிண்ட். 7 கார்ட்ஸ்ல. ஆமா 8. ஓகே थैंक यू. ஓ 8 க்கு 8 மேட்ச் பண்ணலாமா? மேட்ச் பண்ணா கார்டு எடுக்க தேவையில்ல. கார்டு எடுக்க தேவையில்ல உள்ள இருந்து. 7 கார்ட்ஸ்ல அப்படி இல்லையா? 7 கார்ட்ஸ்ல அப்படி இல்ல. இதுல ஊனோ மாதிரி இருக்கு. இது விளையாண்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைம் போறதே தெரியாது. அப்படியே இன்னொரு ரவுண்டுன்னு இப்போ நம்ம மேட்ச் பண்ணிட்டு தான் உள்ள எடுக்க தேவையில்ல. அதே நம்பருக்கு. ஓகே. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். 4 7. அது என்ன? அது ஏன் காமிக்கல?
எது அந்த கார்டு இது வந்து ஜோக்கர்னால நோ கவுண்டட். ஓ இதுல ஜோக்கர்லாம் இருக்கா? 0 பாயிண்ட் ஓபன் இருக்குல்ல அது 0 பாயிண்ட்ஸ் நம்மட்ட இதெல்லாம். ஓ அது வேற அது இருக்கா? அர்த்தம் அப்படியே. ஓகே. இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, இந்த ஜோக்கரை போட்டு வச்சிருப்போம்ல, தெரியும் ஜோக்கர்னு, அந்த ஜோக்கரையே தெரியாம நம்ம இறக்கலாம். இப்பவா? ஐயோ ஜோக்கராச்சு அப்படின்னு வர்ஷிதா அந்த மாதிரி விட்டுருக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு நான் அடம் பிடிச்சி நம்ம பாத்திரத்தில் தான் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஓ சரி. இதை வாஷ் பண்ணிட்டு அப்படியே தானே இருக்குது, அதனால் இப்போ தானே யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நெய் வேணுமா? ஆயில் கடலெண்ணெய் கடலெண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி. ஓகே. இதில் வந்துட்டு சோம்பு பொடி, காரம் சாப்பிட்றப்ப பத்தலைன்னா இன்னொரு பச்சை மிளகாயை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சோம்பு பொடி, அப்புறம் மிளகா பொடி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்காங்க, எடுத்து வச்சுருக்கோம். மல்லித்தூளா இருங்கடா, சீரகத்தூள் கூட கேட்டிங்களா? இருங்க அது இல்லை, அது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்லி கிரவுண்டா மசாலாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கொரியாண்டர் பவுடரை இப்போ தான் ரெடி பண்ணேன். பாருங்கள், இது ஏற்கனவே நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இதுதான் பிராண்டு. இது நட் மில்க்காக வாங்கினேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பொடி பண்ணுறேன். பொடி பயங்கரமாக சூப்பராக வந்திருக்குங்க. இதுவும் நான் அரைச்சது, இப்போ அரைச்சது, இதுவும் ரொம்ப நாளாக வந்திருக்கு. கொரியாண்டர் பவுடரும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. கொரியாண்டர் பவுடரும் இதில் தேவையா, ப்ளஸ் கியூமின் பவுடரும் இதில் தேவை. பிரியாணிக்கெலாம் போட மாட்டீங்க? பிரியாணி அப்படிங்கிறதுனால போடுறேன். ஓ எக் பிரியாணிக்கு மட்டும் கியூமின் போடுவீங்க? ஓகே. எக் வெஜ் தானே, அதனால அந்த கணக்கில். அப்போ நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வந்துடாதுல்ல? ஸோ இது வந்துட்டு இது கொஞ்சம் தான் போடுவோம். கொரியாண்டர் பவுடரு நல்லா வாசமாக இருக்குது. ஸோ இது 2 போட்டுக்கலாம். அப்புறம் கியூமின் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான். ஓகே. இவ்வளோதான். ஓகே. ஃப்ளேவருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் காஷ்மீரி சில்லியும் கொஞ்சம் அரைக்கிறதுனா அரைங்க. ஓகே, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதான் நான் சொன்னேன், எப்படியும் ஃப்ளேவராகவும் இருக்கும். ஓகே. கடலை எண்ணெய். ஓகே. ஸோ இதில் வந்து இவங்க கடலை எண்ணெய், அம்மா தண்ணி இல்லாமல் தான் இருந்தது, அப்பவும் லைட்டாக வந்து. ஓகே, 1 ஸ்பூன் நெய், காஷ்மீரி சில்லி பவுடரும் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் இல்லைப்பா? இதை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வேலை ஓவர். பிரியாணி டக்குன்னு முடிஞ்சிடும். அப்படியே போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மசாலாவும் போடுறப்ப தீஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே. ஒவ்வொரு இதுவும் இது இப்படி ஒன்றா போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வரும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு டக்குன்னு சிம்மில் வைக்கணும். ஓகே. ஓகே. என்னதுமா? ஸோ இது ஆனியன், பச்சை மிளகா. எவ்வளோ பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு 4. ஓகே. இல்லை வெயிட் பண்ணுங்க. ஆனியன் போட்டாச்சு. அடுத்தது புதினா இது பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு இதோடையே வந்துட்டு புதினாவையும் போட்டுருவாங்க, கரெக்ட்? ஸோ வெங்காயம் அண்ட் புதினா. ஆனியன் வதங்குறப்பே சால்ட் போட்டுருவேன். சால்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ தக்காளி. வாசம் தான் பிரியாணி வாசம். இஞ்சி பூண்டு போட மாட்டேங்களா? போடணும். வச்சுருக்கீங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது மஞ்சள். ஆமாம், பின்ன மசாலா ஃபுல் பிரியாணி மசாலா போட்டிருக்கோம், வாசனை வராமல். ஸோ மஞ்சள் தூள் போடணும். ஓகே. மஞ்சள் தூளும் போட்டாச்சு. அப்புறம் இப்போ இஞ்சி கார்லிக். நான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். வெங்காயம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் போட்டுட்டு தான் தக்காளி போடுவேன். எப்படி வேணால் போடலாம். நானுமே வெங்காயத்தோடு தான் போடுவேன். ஓகே. பட் இதையுமே போட்டுடலாமா? எல்லாத்தையுமே போட்டுருங்க. கொஞ்சம் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஸோ அதை வச்சு போட்டுக்கலாம். ஸோ வந்து எவ்வளோ, ஒரு குட்டி ஸ்பூனு கரம் மசாலா, அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா.
அவரை மட்டும் தான் அவ இது பண்றா. ஏன் மாம்ஸ் அவரை மட்டும் வச்சு செய்யறா? ஆக்சுவலி அவர் சின்ன வயசுல கொடுத்து அவ இப்போ வந்து வந்த உடனே ட்ரை பண்ணா, வந்த உடனே அவர் கொடுத்துட்டார்ல, ஸோ அதனால அவ வந்து ஓகே இவர் கையை நல்லா கடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. கை மாட்டிடுச்சு. தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு தயிர் ஒரு 2 டீஸ்பூன். ஓகே, கரண்டி தான் பெருசு. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இதை தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அந்த முட்டையெல்லாம் உரிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே தான் நம்ம அடுத்த ஓகே இது அரிசி போட்டு ரெடி ஆகுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கெல்லாம் குக் வித் கோமாளி பார்த்துட்டு இப்போதான் வந்துட்டு ஒரு முட்டையை வந்துட்டு உரிச்சு பிரியாணி கூட சரி சீக்கிரமா முடிஞ்சிருது. முட்டை யாரும் இப்போ வெந்துருச்சா? வேகாம நாங்க திரும்பி ஒரு வாட்டி வந்து முட்டையை வேக போட்டு அதெல்லாம் அப்பவே ரெடி ஆயிடுச்சு. ஆனா முட்டை மட்டும் இன்னும் ரெடி ஆகல. வருதா? அப்பாடா. ஆக்சுவலி முட்டை போட்டியில் கண்டிப்பா சதீஷ் தொத்துருவாரு. ஓகே, இந்த சதீஷ் தொத்துருவாரு. சதீஷ் நம்பர் 1, நார்த் கரோலினா வந்தா நீங்க நம்பர் 1, இவரு நம்பர் இல்ல என்சி சதீஷ், என்ஜே சதீஷ். இருங்க, யார் முட்டை போட்டியில வின் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அவங்கள முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க, நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்து கொடுத்துட்டு தான் நானே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா போட்டி உங்க 2 பேருக்கு தான் நடக்குது. அப்படியே இந்த முட்டையை வச்சு நான் ஓபி அடிச்சுறேன். வருஷி நீ வரியா? முட்டை உரிக்கிற போட்டி இல்லையா? தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? அவர என்ன வேலை வாங்காம இருந்தா சரி, நான் ஒத்துக்கிறேன்னு விட்டுருங்கயா. என்ன மேம், நானே நடுவுல 2 முட்டையை உரிச்சு போட்டுட்டேன். இங்க பாருங்க, எல்லாமே கேர்ஃபுல்லா தான் நாங்க உரிச்சிருக்கோம். முட்டைக்கு வலிக்காது. சதீஷ் இன்னும் ஒரு முட்டையில வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேணா சேத்த அடிக்க முடியலனா முட்டையில எப்படி ஏய், அப்ப கூட உங்களுக்கு அதுல என்னென்னவோ பாருங்க, அவ்வளவு கேர்ஃபுல்லா உரிச்சோம். இது சரியா வேகல நமக்கு. இவருக்கு மட்டும் இல்ல. முட்டை போட்ட கோழி தப்பா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து வாட்டர் வந்து கன்சிஸ்டன்சியை வந்து கெட்டில்லையே டைரெக்டாக அளந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிச்சோடனே இதில் ஊற்றிட போகிறாங்க. ஸோ ஹாட் வாட்டர் ஊற்ற போகிறாங்க அரிசிக்கு. கரெக்ட்? அப்போ அரிசி ஊற வைக்கல இப்போ இன்னும் கழுவி அப்படியே வச்சுருவோம். சுடுதண்ணி முட்டைக்காக வெயிட் பண்ணி நாங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா முட்டை வேகலைன்னு சொல்லிட்டு திருப்பி இது பண்ணோம் முட்டை பிரியாணி பண்ணுறதுனால. காஞ்சியே போயிடுச்சு சைடில். அதான் நம்ம ஆஃப் பண்ணனால. ஸோ சுடு தண்ணி போட்டு ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் பச்சை தண்ணி ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட்டே போயிடும். சுடு தண்ணி ஊற்றுறோன்னா அந்த டேஸ்ட் வரும். ஓகே, கொஞ்சம் மாறாது. நேற்று வந்தது நாங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். குக் வித் கோமாளி. எஸ், சீசன் 7. 7ஆ? யா 8. 7. ஓகே. குருஷி இருக்கான்ப்பா அங்க பாருங்க, ஹேர் ஸ்டைலாம் மாத்திருக்கான். அது ராமர். ஐயோ, குரோஷிக்கும் ராமருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? அநியாயத்துக்கு குரோஷியை பார்த்து நான் ராமர் சொல்லிட்டேன்ட்டு. ஐயோ இல்ல, ஓ வேற யாரோ தான். நான் இவனதான் குரோஷி நினைச்சிட்டு இருந்தேன். அடடா, சும்மா அந்த இதுலயே இப்ப போட்டுருவீங்களா? அது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். வேற எதுனா வேணா பாருங்க. ஃபுல்லாக கட்டே பண்ணக்கூடாது, சும்மா. இப்போ தண்ணி நீங்க கொஞ்சம் தான் விட்டுருக்கீங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மீதி ஊத்திடுவீங்களா? அந்த முட்டையை போட்டு கொஞ்சம் கிளறிட்டு முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். நிறையா மாதிரி பண்ணலாம். நானே புதுசாக ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுறேன் முட்டை பிரியாணி. ஓகே.
ஏன்னா இல்லாட்டி இதில் தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு இது பண்ணிட்டு வைக்கலாம். பட் இப்படியும் பண்ணலாம். ஓகே, இதுனா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். நமக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுல. கரெக்ட். ஓகே, ஸோ எக்கெல்லாம் போட்டுடலாம். நம்ம சும்மா கொஞ்ச நேரம் இதில் அந்த உப்பு காரம்லாம் ஏறட்டும். ஓகே, அப்புறம் எடுத்துடலாம். இப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி இதில் தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அதை ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த தம்மோட வச்சிடலாம். ரொம்ப வெந்துடாது அந்த மாதிரி. சும்மா இதோட உப்பு காரம் ஏறுறதுக்கோசரம், இந்த ஃப்ளேவர் ஏறுறதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் அப்படியே வெள்ளையாக தானே வைப்பேன் நீங்கள் பண்ணுற முட்டை பிரியாணியில். அது வெள்ளையாக இல்லாமல் இது எல்லாம் கலந்துருக்கும் மசாலா. அரிசி அப்போ எப்போ போடுவீங்க? இப்போவா? இப்போ இல்லை, போடலாம். தண்ணி ஊற்றி கொதிச்ச பிறகு தான். ஓகே, இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். ஒரு மூடி எங்கள் கிளாஸ் ஓ, முட்டை இப்போ எடுத்துட்டு போறீங்களா? ஓகே, முட்டையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். அப்புறம் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்ச பிறகு பிரியாணி மீடியம் சிம்மில் வச்சுருங்க. ஓகே, ஆயா வச்சிட்டேன், ரெடி வச்சிட்டேன். ஸோ இதில் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். ஓகே, இது எக் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ தண்ணி ஊற்றணும். ஓகே, அது ஏற்கனவே இதுக்காக அளந்து வச்சது. ஸோ அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஊற்றிக்கலாம், மொத்தமாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை? அப்படியே ஊற்றுறேன், சரியாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப எல்லா தண்ணியும் போயிடுச்சுல்ல. ஓகே, எவாப்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அரிசியும் போட்டுக்கலாம். அரிசி நாங்கள் ஏற்கனவே வந்து இது பண்ணி களைஞ்சி வச்சாச்சு. நாங்கள் ஏற்கனவே அரிசியை வந்து இது பண்ணி வச்சாச்சு. எடுக்கட்டாடா? கம்மியாக இருக்க மாதிரி இருக்கா? தட் மீன்ஸ் படியில் இல்லை, இந்த பாத்திரம் அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி தோணும் ஆக்சுவலி. இன்னொன்று நீங்கள் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் முட்டை போடும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்களே, அதுலலாம் இது வேணும். நான் மொத்தமாக தானே தண்ணி ஊற்றுவேன். ஸோ அதனால எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி. இந்த மெத்தட்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 1.5 கப்பு கம்மியாகவே கூட இருக்கலாம். 1க்கு 1.5 தான் ஊற்றிருக்கேன் நான். ஆனால் முட்டைக்கு நம்ம வேக வச்சோம்ல, தண்ணி கொஞ்சம் உண்டு விட்டு. ஆனால் அதே தண்ணி தான் உங்களுக்கு. அது உரியெல்லாம் உரியாது முட்டை. ஜஸ்ட் இது ஆகல, பாயில் ஆயிடுது இல்லடா, எவாப்ரேட் ஆயிடும். சால்ட் பார்த்துக்கோ. எண்ணெய் சீஸ் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து சூப்பராக நம்மளுடைய ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை போட்டாச்சு. ஆக்சுவலி அரிசியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை? நம்ம இந்த முட்டை வேக வைக்கிறதுல கொஞ்சம் ஈரமாக இருக்கு, ட்ரையாக இருக்கு. ஸோ அவ்வளோதான், சூப்பர். எல்லாம் லைக் கொஞ்சோண்டு லைட்டாக அந்த அரிசியெல்லாம் வெந்து மேலே வந்துருச்சு. ஸோ திருப்பி நம்ம அந்த வேக வச்சு லோ ஃப்ளேமில் ஆகிட்டோம். லோ ஃப்ளேம் போட்டுட்டு அப்புறமா எக் எல்லாத்தையும் போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் தோசைக்கல் இல்லாமல் அப்புறம் 10 மினிட்ஸ் தோசைக்கல்லோட வேக விட போகிறோம். கரெக்ட்? இது வந்து நல்லா என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து அப்படியே நான் 20 மினிட்ஸ் வச்சுருவேன். அடியில் லைட்டாக தான் பிடிக்கும் பிரியாணிக்கு உண்டானலாம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல, அதனால ஓகே கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வேணால் வைப்போம். எனக்கும் தெரியல, நான் கம்மி தண்ணியோட தான் நான் வைப்பேன். கம்மி தண்ணியோட தோசைக்கல்லோட வைப்பேன். இவ்வளோ தண்ணியோட நான் வச்சது இல்லையா, சொன்னாலும் எனக்கும் தெரியல இந்த அளவுக்கு இது வரும். முடிந்து விட்டது. வாவ், சூப்பராக வந்திருக்கு. எக்கு கூட பாருங்க, அந்த மசாலாலாம் எக்கெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். அப்போ தான் அது வந்து கலந்து போகாமல் இருக்கும். எடுத்துட்டு அப்படியே இந்த தட்டிலே வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஒரு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. உதிரி உதிரியா. யா, ஓ சூப்பர். அடியில் என்ன அடி பிடிச்சிருக்கா? இல்லை இல்லை இல்லடா, ஆன்டி பிரியாணிடா, எக் பிரியாணிடா. செம்மையா இருக்கு, உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு.
ஆனால் பிரியாணி பண்ணிட்டு உடனே லைட்டாக கலரணுமா இல்லைன்னா ஒட்டிக்குமா? அடியில் அப்பதான் மசாலாலாம் உங்களுக்கு இதாகும். ஓகே. நெய்யை வேணா ஊற்றிடலாம் கொஞ்சம். இதுலையா இப்போ வா. நெய் ஊற்றுறோம். ஓகே. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு, பத்தாத மாதிரி இருக்கு. சரி அனிமா. ஏன் எப்படியும் பிளேட்ல வச்சா 1/4 மணி நேரம் ஆகும். சூடாக தான் அதெல்லாம் ஒன்றும் பசிக்கும். ஆனால் அடியில் லைட்டாக பிடிச்சிருக்கு. லைட்டாவா? அது யூஸ்வலாக பிரியாணிக்கு வர்றது தானே. அது ஒன்றும் பெரியது இல்லடா. சரி, அதை நோண்டி நம்ம நொங்க எடுக்க வேணாம், பார்த்துக்கலாம். இது நல்லா இருக்கு, நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு. சூப்பர். சாப்பிடலாமா? 1 ஊற்றினேன் தண்ணி. ஆமாம். இல்லை நம்ம முட்டை போட்டு நீங்கள் நல்லா அது கொதிக்க விட்டுட்டீங்களா, அதில் எல்லாம் எவாப்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் கரெக்டாக. நான் அப்போ இதுக்கு 1க்கு 1.5 இந்த மாதிரி முட்டை பிரியாணி பண்ணோன்னா 1க்கு 1.5.